ஓம் நமச்சிவாய. அஸ்ட்ரோஸ்பியர் சேனல்ஸ் சார்பாக உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ அப்போ இன்றைக்கி நாம் கல்யாணத்துக்கு 10 பொருத்தம் மட்டுமே போதுமா, 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணால் கல்யாண வாழ்க்கை நல்லபடியாக அமையுமாங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்குது, கல்யாணம்னா 10 பொருத்தம் பார்க்கணும். அதாவது பொண்ணுடைய நட்சத்திர ராசியை வச்சும் பையனுடைய ராசி நட்சத்திரத்தை வச்சும் ஒரு 10 பொருத்தம் நம்ம பார்க்குறோம். இந்த 10 பொருத்தத்தில் நமக்கு ஒரு 7 பொருத்தம் இருக்குது, 8 பொருத்தம் இருக்குது, இல்லை 10க்கும் 10 பொருத்தம் இருக்குது அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொதுவாக இருக்குது. பொதுவாக ஜாதக ரீதியாக இந்த 10 பொருத்தங்கிறது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய மனம், அதாவது மனம் ஒத்து போகுமா அப்படிங்கிறத மன பொருத்தம். உடல் அமைப்பு, அவங்க கல்யாணம் பண்ணால் சரியான ஜோடியாக இருப்பாங்களாங்கிறத பார்க்கக்கூடியது உடல் அமைப்பு. அடுத்து தாம்பத்திய பொருத்தம், அவங்களுக்கு தாம்பத்தியத்தில் திருப்தி இருக்குமா இல்லைங்கிறத சொல்லக்கூடியது, அதையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அவங்களுடைய ஆயுள், அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய உடல் நலம், இதை பற்றியும் ஓரளவுக்கு நம்ம தோராயமாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே நம்ம ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பையனுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு பையன் ஆயில்ய நட்சத்திரம்னு வச்சுக்கிடுவோம். இந்த ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் பிறந்த பையங்க உலகத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? லட்சக்கணக்கான பேர் இல்லை, கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதாவது ராசிங்கிறது மொத்தமே 12 ராசி தான், நட்சத்திரங்கிறது 27 நட்சத்திரம் தான். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனத்தொகையும் 12ல் ஒரு பங்கு கடகராசி, அதே மாதிரி 27ல் ஒரு பங்கு ஆயில்ய நட்சத்திரத்தை சார்ந்தவங்கள இருப்பாங்க. அப்போ இந்த நம்ம ராசி அடிப்படையில் கடகராசியில் இருக்கிறவங்க பூரா அழகாக இருப்பாங்க, இல்லை கடகராசியில் இருக்கிறவங்க பூரா நல்லவங்க, இல்லை உங்களுக்கு கடகராசியில் இருக்கிறவங்க பூரா பணக்காரங்கன்னு இப்படி நம்மளால் சொல்ல முடியுமா? அது கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா கடகராசியில் நல்லவங்களும் இருப்பாங்களே, கெட்டவங்களும் இருப்பாங்க. பார்க்குறதுக்கு நல்ல அழகான பையனும் இருப்பான், அழகு இல்லாத பையனும் இருப்பான், படித்த பையனும் இருப்பான், படிக்காத பையனும் இருப்பான். ஆக உங்களுக்கு ஒரு நட்சத்திரத்தை வச்சு ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், அவங்களுடைய குணாதிசயம் இப்படித்தான் இருக்கும், அவங்களுடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும், அவங்க படிப்பு இப்படித்தான் இருக்கும், அவங்க உடல்நலம் இப்படித்தான் இருக்கும்னு எதையுமே நம்ம சொல்ல முடியாது. அப்போ நம்ம எதை நம்பி இந்த 10க்கு 10 பொருத்தம் பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணுறோம்? இப்போ நம்ம ஒரு பையனுக்கு அவங்க தாய் தகப்பன் ஒரு பொண்ணுடைய ராசி நட்சத்திரத்தை வச்சு 10 பொருத்தம் கரெக்டாக இருக்குன்னு கல்யாணம் பண்ணிடுறாங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணுடைய குணம் சரியில்லை, நிறைய சண்டை சச்சரவு வருது. அந்த பொண்ணு அந்த கணவனோடையும் சண்டை பிடிக்கிறா, மாமனார் மாமியாரோடையும் சண்டை பிடிக்கிறா, குடும்பத்துக்குள்ள 1008 பிரச்சனைகள் வருது. அப்போ இங்கே அந்த பொண்ணுடைய குணாதிசயம், அந்த பொண்ணுடைய நடவடிக்கை, இது எல்லாமே அந்த பொண்ணுடைய பிறந்த ஜாதகத்தை அடிப்படையிலேயே நடக்கும். இங்கே இந்த 10 பொருத்தத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதே இது பையனுக்கும் பொருந்தும். வரக்கூடிய பையன் சிகரெட் பிடிக்கலாம், இல்லை அவன் அளவுக்கு அதிகமாக தண்ணி அடிக்கக்கூடிய பையனாக இருக்கலாம், இல்லை அவனுக்கு தப்பான சில பழக்க வழக்கங்கள் இருக்கலாம், இல்லை ஏமாத்துக்காரனாக இருக்கலாம். இதை எதை வச்சு நம்ம 10க்கு 10 பொறுத்தா நல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும்? ஆக இப்போ எல்லாருக்கும் நட்சத்திரம் உண்டு, எல்லாருக்கும் ராசி உண்டு. இப்போ இன்னைக்கு ஒரு ராஜாவாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்காரு, இல்லை ஒரு பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்காருன்னா அவரும் அந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் இருப்பார். இன்னைக்கு ஒரு சென்னையிலையோ மும்பையிலையோ ஒரு இதில் ஜெயிலில் போய் பார்த்தோம்னா ஆயில்ய நட்சத்திரத்துக்கு பிறந்த பலர் ஜெயிலில் உள்ள உட்காந்துருப்பான். அப்போ நட்சத்திரத்தை வச்சு ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்குன்னு சொல்லவும் முடியாது, ராசியை வச்சு இவங்களுடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்க போகும்போது 10க்கு 10 பொறுத்த நான் பார்த்துட்டேன், நான் நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது அது புண்ணியத்துக்கு அவங்க 2 பேருடைய ஜாதகம் நல்லா இருந்தால், அவங்களுடைய நேரமும் நல்லா இருந்தால் அந்த கல்யாண வாழ்க்கை நீடிக்கும். அப்போ நம்ம திருப்தி பட்டுக்கலாம், ஆகா நாங்கள் 10 பொருத்தம் பார்த்தோம், நல்லபடியாக அமைஞ்சிருச்சு, நல்லபடியாக வாழ்கிறாங்கன்னு சொல்லி. இல்லை 10 பொருத்தமும் பார்த்து கல்யாண வாழ்க்கையில் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே பல பிரச்சனைகள் வந்தால் அப்போ ஒன்று ஜோசியர் சரியில்லை, இல்லை ஜோசியர் சரியில்லைங்கக்கூடிய நிலையத்தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த பதிவில் நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, 10 பொருத்தத்தை வச்சு கல்யாணம் பண்ணுறதுங்கிறது அது அதாவது ஜோதிடமே கிடையாது. ஸோ அதை வச்சுட்டு நான் கல்யாணத்தை முடிச்சிட்டேன்னு சொல்கிறதுங்கிறது அதுக்கு அர்த்தமே கிடையாது. அது தப்பாகவும் போகலாம், சரியாகவும் போகலாம்.
நடைமுறையில் அவர்களுடைய பிறந்த ஜாதகத்தை அடிப்படையில் நல்லவங்களா கெட்டவங்களுடைய கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும், பிற்காலம் எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே புரிஞ்சு கல்யாணம் பண்ணுறது வந்து நல்லது. மேலும் இது போன்ற பதிவுகளை நம்ம வரக்கூடிய காலங்களில் வந்து தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.